அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. நாம் இன்று பார்க்க இருப்பது மக்களை தேடி மருத்துவம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களின் திட்டங்களில் எத்தனையோ திட்டங்கள், முத்தாய்ப்பான திட்டங்களும் அத்தனை திட்டங்களும் முத்தான திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான ஒரு பயனுள்ள திட்டங்கள். அத்தனை திட்டங்களிலும் முதன்மையானதும் முக்கியமான எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களின் வரிசைப்படியை பார்த்தால் இன்று மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம் மக்களுக்கு வழங்கி இன்று எண்ணற்ற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேர், தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே வசிக்கக்கூடிய அத்தனை நம்முடைய மக்களை எல்லாம் காக்கின்ற அரணாக, காக்கின்ற காவலனாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார். எப்படி என்றால், அதாவது நம்ம நோய்வாய்ப்பட்டால் நம்மெல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஆனால் மருத்துவர்களை நம்மை நோக்கி இங்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மக்களுக்கு என்ன தேவை, அவர்களால் எப்படி, அதாவது ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை எல்லாம் மக்களுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுக்காத ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ள காரணத்தால் முடியாது, வயதான காலத்தால் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையினால் இதை எண்ணித்தான் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட முதல்வர், அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தினை துவக்கி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் நமக்கு முன்னோடியாக விளங்கிய நம்முடைய மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வாழ்கின்ற காலத்திலே, அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் தொழுநோயே இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கினார். தொழுநோய் என்பது இன்றைக்கு சுத்தமாக அறவே இல்லை என்றால் அதற்கு காரணகர்த்தா நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள்தான். அதே போல தொழுநோய் மட்டுமல்ல, அவர் வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். அத்தனை திட்டங்களும் முத்தானவை, முதன்மையானவை. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கூட இன்றைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து மக்களுக்கு எதை வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற மக்களுக்கு பயனான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது, அதாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் நடக்க முடியாதவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இல்லம் தேடியே வந்து சிகிச்சை மட்டும் இல்லை, அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் உடல்நலத்தை பேணுகின்ற அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. ஏன்னா அந்த அரசு எல்லோருக்கும் எல்லாமான அரசு. இது ஒருத்தர் சார்ந்த ஒருத்தருக்கு அல்ல, இது எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயரிய சிந்தனை, மக்களை பற்றிய சிந்தனை. எந்த நேரமும் மக்களுக்கான ஒரு முதல்வர் என்றால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் ஐயா தலைவர் தளபதி அவர்கள்தான் என்று மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வராக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இன்று இந்திய ஒன்றிய கண்டத்தில் மட்டுமல்ல, உலகெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களை விரும்புகிறார்கள். காரணம், தமிழ்நாட்டை ஒரு மருத்துவ எல்லா துறையிலும் அவர் முன்னிலைப்படுத்தி விட்டார். ஏன்னா கழகம், அதாவது திராவிட மாடல் ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 4 ஆண்டுகள் என்பது இது 400 ஆண்டு கால சாதனையை செய்து விட்டார். ஏன்னால் இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கிடைப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நம் இந்திய ஒன்றிய கண்டத்துக்கே ஒரு பெருமை. ஏன்னால் இவர் காட்டுகிற வழியில் தான் மற்ற மாநிலங்களெல்லாம் இவர் நம்மை பார்த்து பின்பற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தினால் இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர், வயதானவர்கள் எல்லாம் இன்றைக்கு பயனடைந்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் பயனடைந்து மட்டுமல்லாமல் வாழ்த்துகிறார்கள், ஒரு மகனாக வாழ்த்துகிறார்கள், ஒரு சகோதரனாக வாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அவர் வழியை நாம் வாழ்த்தி, அவர் இன்னும் இந்த 4 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதற்கெல்லாம் நாம் வருகின்ற காலங்களிலெல்லாம் நாம் அவருக்காக உழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.